மாமா, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, அவங்க லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா வீடு, புருஷன், குழந்தைங்க இப்படியே ஓடிடுது. ஒரு 35-40 கிட்ட வரும்போது தான் வந்து அச்சோ நம்ம உடம்பு நம்ம இப்படி விட்டுட்டோமே, நம்ம ஹெல்த் இப்படி விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு யோசனையே வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எப்படி ஃபிட்னஸை ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபிட்னஸ். வெரி குட், நல்ல கேள்வி இது. இது பெட்டர் இல்லை, நம்ம வந்து எப்படா ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி ஐடியா பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா சும்மா இல்லாமல் ஒரு ஐடியாவாவது பண்ணீங்களே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. லிசன், அதுக்கு முன்னாடி என்னோட பேஜுக்கு ஃபாலோ போட்டுருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், நிறையா ஹெல்தி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிளட் மார்க்கர்ஸ், உங்கள் பிளட் செக் நீங்கள் பண்ணணும். பிளட்டில் ரொம்ப சிம்பிள். ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்ப்ராண்டல் பிளட் சுகர், HbA1c இதை நீங்கள் பார்த்துருங்க. பிபி, ஆப்வியஸ்லி உங்கள் பிபி என்ன இருக்குது அதை பார்த்துருங்க. ஸோ இது ரெண்டும் மஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லிவரை செக் பண்ணுறதுக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஓகே நான் நல்லா இருக்கேன்ற தெரிஞ்சுக்கிட்டு, ப்ரொவைடட் உங்கள் பீரியட்ஸ் பற்றிலாம் நீங்கள் வந்து மெனோபாஸ்க்கு 40s மெனோபாஸ் ஆகாது. ஸோ எல்டர்லினா அவங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். எல்லாமே ஓகே அப்படின்னு வரும்போது நம்ம ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறோமோ இல்லை ஒரு வாக்கிங் பண்ணுறோமோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஆரம்பிக்கலாம். சரியா? பட் நான் சொன்ன மார்க்கர்ஸ், பிளட் டெஸ்ட், பிபி செக் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு ஆரம்பிங்க. ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம உள்ளே போனோம்னா அது தப்பு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேள்விகளை நான் இதுக்கு மேலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஹெல்ப் மீ அப்படின்னு உங்கள் இந்த நம்ம ரீலுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க. இதை பற்றின ஹெல்ப் வந்து நான் உங்களுக்கு இன்னும் தருகிறேன். என்ன காரணம்? ஓகேயா? சூப்பர்.